ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் சொன்ன இந்த தேதியில தான் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படியாக உன் கைகளில் ஒன்றை ஒப்படைக்கப் போகிறேன். ரொம்ப நாளா உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகாம நீ மன கஷ்டத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்ததை பார்த்துட்டு தான் இப்போது அனைத்தையும் சரி செய்வதற்காகவே என்னுடைய வேலை தொட சொன்னேன். இந்த வேல் உனக்கான எல்லா வகையிலும் வேலை செஞ்சு நீ எதிர்பார்த்த காரியங்களையும் வெற்றிகரமாக முடித்து கொடுக்கும் என் செல்வமே. இந்த திருச்செந்தூர் முருகன் நானும் என்னுடைய வேலும் உன் வாழ்க்கையில இருக்கும்போது இனி எல்லாமே வெற்றிகரமாகவே இருக்க போகுது. நீ இப்போது சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. உன் மனசுல இனி தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வரவே கூடாது. இதுவரைக்கும் வேணும்னா நீ வாழ்க்கையில தோத்து போயிருக்கலாம். ஆனா இப்போது என் மீது நம்பிக்கையோடு இந்த வேலை தொட்டதின் காரணமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவாய். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் ஒரு அனுபவமா ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இப்போது நீ முன்னோக்கி செல்ல செல்ல எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடப்பதை கண்கூடாக பார்ப்பாய் என் செல்வமே. நேத்து வரைக்கும் நடந்த விஷயங்களையும் நீ இழந்த இழப்புகளையும் மறந்துவிட்டு இன்று முதல் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேளு. நாளையிலிருந்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். நம்பிக்கையோடு நான் சொல்றதை செஞ்சினா உன் வாழ்க்கையில நீ கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் என் செல்வமே. சில அவமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு வாழ்க்கை ஒரு புது கோணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். இந்த முருகன் உன் வாழ்க்கையில மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் கொண்டு வரப்போறேன். உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்காததையும் உன் வாழ்க்கையில நடக்காததையும் நினைச்சு நீ நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே. நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட வேற அவமானம் மட்டும்தான் மிஞ்சுதுன்னு வருத்தப்படாத. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கெல்லாம் நீ வார்த்தைகளை பதில் சொல்லாம வாழ்க்கையை பதிலாக சொல்ல பழகு. உன் தலை நிமிர நிமிர மற்றவங்க தலை குனிஞ்சு போகும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் அடுத்தடுத்து தொடர்ந்து நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்வமே. எதை இழந்தாலும் என்ன நடந்தாலும் நீ எப்போதுமே நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பா நீ ஜெயிக்கிறதை யாராலும் இங்கு தடுக்க முடியாது. சில பேர் அவங்களுடைய வார்த்தைகளை தீ போல பயன்படுத்தி உன்னை சுட்டு காயப்படுத்தி உன் மனசை கஷ்டப்படுத்துறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் காயப்பட்ட உன் மனதை சமாதானப்படுத்தி உனக்கு மருந்து போட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நான் ஓடோடி வந்தேன் என் செல்வமே. யாராவது உன்கிட்ட கொஞ்சம் அன்பா பாசமா சிரிச்சு பேசிட்டாங்கன்னா உடனே நீ அவங்களுக்கு அடிமையா மாறி அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு நடக்க ஆரம்பிச்சிடுற. ஆனா உண்மையில் எல்லாரும் நீ நினைச்சது போல நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல சுயநலம் மிக்கவர்களே நிறைய இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் யாரிடமும் எதையும் நம்பி சொல்லிடாம கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. உன் வாழ்க்கையில நீ இழந்ததையெல்லாம் கண்டிப்பாக நானே மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தினா அது இன்னுமே கூட உனக்கு நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். உனக்கு உதவி செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என் செல்வமே. உன் நிலைமையை நினைச்சு நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. உன் வாழ்க்கையில வெளிச்சத்தையும் செல்வத்தையும் நானே உனக்காக உருவாக்கி கொடுப்பேன். என்னை நம்பி வாழும் உன்னை எந்த வகையிலும் நான் கைவிட மாட்டேன் என் செல்வமே. இப்போது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட சொன்னீனா கண்டிப்பா நீ ஆசைப்பட்டதை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மறக்க முடியாததாக உனக்கு கஷ்டத்தை தருவதாக உன்னால் தாங்க முடியாததாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேல பாரத்தை போட்டு உன் கர்ம வினைகளையெல்லாம் அனுபவிச்சு தீர்க்க போராடிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் நானே இருப்பேன். உன் வேதனைகளை எல்லாம் குறைச்சு நீ வேண்டி கேட்ட விஷயங்களையும் கூட உன் வாழ்க்கையில நானே நடத்தி கொடுத்துடுறேன் செல்வமே. உன் துன்பங்களை தீர்த்து உனக்கான தீர்வை தர நான் தயாரா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே.
உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் உற்ற தோழனாகவும் நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் கடவுளாகவும் உன் கூடவே இருக்க போறேன் என் செல்வமே. எல்லா வலிகளையும் வேதனைகளையும் கடந்து வெளியே வா. இந்த முருகனின் கைகளை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டினா நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல பழகு. ஏன்னா ஒவ்வொருத்தர் செஞ்ச கெட்ட விஷயங்களும் நல்ல விஷயங்களும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு பாடமாகவும் பக்குவமாகவும் இருந்திருக்கிறது அல்லவா? உனக்கு பக்குவத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு, பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் உனக்கு நல்லது செஞ்சவங்க கெட்டது செஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ எதிர்பார்த்தது போலவே எல்லாமே நடக்கும்படி செய்வதற்காக தான் என்னுடைய இந்த வெற்றி வேலை தொட சொன்னேன். நீ உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை. கண்டிப்பா நீ தனியா இருந்தாலும் தனிக்காட்டு ராஜாவாக ஜெயிச்சு நிற்பாய் என் செல்வமே. உனக்கு துணையாக நானும் இருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உனக்கான முன்னேற்றத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். எப்பவுமே யாராவது உன்கிட்ட கோபத்தில் சண்டை போட்டு பேசாமல் இருந்தாங்கன்னா அதற்கான காரணத்தை முகத்துக்கு நேராக கேட்டுவிடு. நீ அப்படி கேட்கறது மூலமா ஒன்று அவங்க உன்னை திட்டலாம் அல்லது கோவப்பட்டதுக்கான காரணத்தை சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நீ எனக்கு வேணான்னு சொல்லி பிரிஞ்சு கூட போகலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் உனக்கு தெளிவு கிடைத்து விடும் அல்லவா? யார் உன்னை விட்டு விலகி போறேன்னு சொன்னாலும் அவர்களை அவர்கள் பாட்டில் சுதந்திரமாக விட்டுவிடு. ஏன்னா அதுதான் உனக்கு நல்லது. உன்னை பிடிச்சவங்களுக்கு உன்னை பிடிக்கலைன்னா அதுக்கு ஒரே காரணம்தான் இருக்கும். உன்னை விட இன்னொருத்தராக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அதனால தான் உன்னை விட்டு விலகி போகிறேன்னு சொல்லி பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் உன்னை விட்டு போகிறேன்னு சொன்னாலும் கொஞ்சம் விட்டுத்தான் பிடிச்சின்னா அவங்க தானாகவே தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து உன்னை தேடி வருவாங்க என் செல்வமே. காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைனா என்னன்றது புரிய வரும். இந்த உலகத்தில் யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் குறை சொன்னாலும் நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படாதே. எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன். என்னையே நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனைகளும் வராமல் நல்லது மட்டுமே நடக்கும்படி செய்ய போகிறேன். உன்னை பெற்றவர்களிடம் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படிதான் உன் பிள்ளைகளும் உன்கிட்ட நடந்துக்குவாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது என் செல்வமே. நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல்களை நான் அமைச்சு தர்றேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறேன். நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் தவிர்க்காமல் செய்தாலே போதும். உன் வேலையையும் கடமைகளையும் நீ கவனத்தோடு செய்யும்போது ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றியை தரும் விதத்தில் அமைஞ்சிடும். நீ எப்பவுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. கண்டிப்பாக உனக்கான நல்லது நடக்கும் என் செல்வமே. ஒரு தாய்க்கு எப்படி தன் குழந்தையின் தேவை என்ன என்பதை அறிந்து செய்வாளோ அதே போலதான் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தாயாக இருந்து உனக்கு தேவையானதை எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால தான் உனக்கு விருப்பமானதை உன் கைகளில் சேர்ப்பதற்காகவே இந்த வேலை தொட சொன்னேன். உன்னை நேசிக்கும் மனிதர்களை நீயும் நேசிக்க கற்றுக்கிட்டீன்னா உன்னை வெறுக்கும் மனிதர்களை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா யார் மூலமாகவும் எந்த வகையிலும் உனக்கு தீங்கு நடக்காது என் செல்வமே. நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். இருள் சூழ்ந்தது போல இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை ஒளி பொருந்தியதாக பிரகாசமாக நான் ஆக்கி கொடுப்பேன். களை இழந்தது போல இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை வண்ணமயமாக அழகாக மாற்றி காட்டுறேன். பூத்து குலுங்கும் பூங்காவனத்தை போல உன் வாழ்க்கை மலரப்போகுது என் செல்வமே. உனக்கு பிடிச்ச மனிதர்கள் உன்னிடம் பேசுறையே நினச்சி வருத்தப்படாம கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா எல்லாரும் தானாக உன்னை தேடி வந்து பேசுவாங்க. தர்ம சங்கடமாக இருக்கும் சூழ்நிலைகளை சரி செஞ்சு உன் கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நல்லதை செய்து தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ விலக நினைச்சாலும் விலக முடியாம தொடர முடியாம சில உறவுகள் உன் கூடவே இருந்து உன்னை கஷ்டப்படுத்துறது எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செஞ்சிருவேன்.
சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கி வரப்போகுது. உன் எதிர்காலம் வசந்த காலமாக மாறப்போகுது. அது மட்டுமல்ல, இனி உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக இருக்கணுன்றதுக்காக தான் நீ என்னிடம் எதிர்பார்ப்பதையும் கேட்டதையும் ஆசைப்படுவதையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நாளையிலிருந்து உனக்கான நல்ல காலம் ஆரம்பிச்சிரும். உனக்காக படைக்கப்பட்ட உன்னை நோக்கி உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல காரணத்தோடு தான் அவர்களை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உண்மையான உன் அன்பை புரிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கான நல்லதை மட்டுமே செஞ்சு தருவேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினா, நல்லதே நடக்கும்னு நம்பினா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் என் செல்வமே. ஓ நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராத அளவுக்கு நான் உன் கூடவே இருந்து நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகுது. நீ வாழ்க்கையை முன்னோக்கி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான காலம் வந்துருச்சு. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது எல்லாவற்றையும் உன் விருப்பம் போலவே நிறைவேற்றி உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். என் மீது பக்தி செலுத்தும் உனக்கு இப்போ தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை நோக்கி வந்து சேர்ந்துடும் என் செல்வமே. நீ எப்போதும் எதை யோசித்தாலும் அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாக தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். அதனால் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் சொல்கிறத முழுசாக கேளு. ஒரு முக்கியமான காரியத்தை நினச்சி அது நல்லபடியாக நடக்கணுமேனு யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என் ஆசீர்வாதத்தை முழுவதுமாக கொடுத்து உனக்கான காரியத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு தருவேன். உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப எல்லாமே இப்போ வெற்றிகரமாக நல்லபடியாக நடக்கப் போகுது. நீ செஞ்ச முயற்சிக்கான பலனும் உன் வாழ்வில் கிடைக்கப் போகுது என் செல்வமே. உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கேன்னு தைரியமாக இரு. எல்லா வகையிலும் நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். சில விஷயங்கள் தள்ளி போனாலும் தாமதமானாலும் கடைசியில் அது நல்லபடியாக நடந்தே தீரும். என்னுடைய வழிகாட்டுதலின்படி உன் வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்வமே.